தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஆகஸ்ட் 14 கூலிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் கூலிக்கு போட்டியா இறங்குறதுக்கு தயாரா இருந்தான். அவன் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம வார் 2 தான். வார் 1 எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, இப்போ போயிட்டு கூட விஜய் டிவி ஆன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வார் மூவி தான் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் டிவில வார் மூவியை வச்சு அடிச்சு தோச்சிட்டானுங்க. சீரியஸா வார் 1 ஒரு நல்ல மூவி தான். ஆனா வார் 2 போட்டி போடுறேன்னு முடிவு பண்ணி நம்ம தலைவர் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேர் காம்போல வர்ற கூலி மூவியோட போட்டிக்கு வந்திருக்கான். வார் 2 கூலி இந்த 2 மூவில கண்டிப்பா கூலி தான் பந்தயம் போகுது. இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க. ஆனா வார் 2 மூவிக்கான டீசரே நம்ம சேனல்ல பிரேக் டவுன் வீடியோவா போட்டிருப்பேன். இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு, இதுக்கு பிரேக் டவுன் பண்ணலாம்னா நல்லா இருக்காதுல்ல. சோ அதனாலதான் இந்த வீடியோல வார் 2 ட்ரெய்லர்ல நீங்க மிஸ் பண்ண some இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ரைடுங்க, ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஏஜென்ட் கபீர் காட்டும் போது அவர் கூடவே ஒரு பயங்கரமான ஊல்ஃபும் சேர்ந்து நடந்து போற மாதிரியான ஒரு ஷாட்டை நீங்க இந்த ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. இது கண்டிப்பா ஜப்பான்ல நடக்கிற ஒரு சீன் தான். இதுல இருந்து ஒரு கண்டினியூவான சீனா தான் இந்த பிரிட்ஜ் புரோக்கன் ஆகுதுல. இந்த ஒரு சீன் கண்டிப்பா இருந்திருக்கணும். நான் டீசர்லயே சொல்லியிருப்பேன், இந்த பிரிட்ஜ்ல இருந்து ஒரு ஆள் கிராஸ் ஆகுது, இது கண்டிப்பா நம்மளோட ஏஜென்ட் கபீரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்ததுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கபீர் தான் அந்த புரோக்கன் பிரிட்ஜ்ல கீழே விழுக போறப்போ கன்னை கேட்ச் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் ஏம் பண்ணி சுட்டுட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஹெலிகாப்டர் பிடிச்சு நம்ம கபீர் ஒன்னும் தப்பிச்சு போற மாதிரி எல்லாம் தெரியல. ஹெலிகாப்டரே சுட்டு கீழே விழுக வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மேபி என்டிஆர் இந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கபீருக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் ஹெலிகாப்டர்ல இருந்து கிளம்புறதுக்கு தயாரா இருக்கலாம். ஹெலிகாப்டர் ஷூட் பண்ணி அந்த ஒரு பொருளை நம்ம கபீர் எடுக்கிற மாதிரி கூட இந்த ஒரு சீன் மூவில அமைக்கப்படலாங்க. அதே மாதிரி அந்த ஜப்பான்ல இருக்கிற ஃபைட்டிங் பாருங்களேன், ஃபுல்லா அந்த கட்டானாவை வச்சு நிஞ்சாஸ் மாதிரியான ஆளுங்க நம்ம கபீரை போட்டு பொழகிறதுக்காக தயாரா இருக்காங்க. ஆனா இங்க நம்ம கபீர் கையில 2 வாளை வச்சு அவனுங்க கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு சீனிங் இருக்கு. கண்டிப்பா இந்த மூவில இது ஒரு பயங்கரமான ஃபைட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் கபீர் நிக்கிற இந்த ஒரு லொகேஷனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த மூவில பாகிஸ்தானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. ஸோ அதனால என்னோட கெஸ்ட்ல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு ஷார்ட்டை நம்ம வார் 1 மூவில கூட பார்த்திருப்போம். அதாவது கபீர் ட்ரெயின்குள்ள நின்று காலித்க்கு ஒரு நேம காட்டியிருப்பாரு. ஸோ சிமிலர் அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸா கூட இந்த சீக்வன்ஸ் இருக்கலாம். ரைட்டு, இங்க இந்தியா நிக்கிற இந்த ஒரு பேக் ஷாட்டை கவனிச்சிங்கன்னா இது பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியுது ஒரு ஏர்கிராஃப்டோட கேரியருங்க. பட் இங்க என்டிஆர் தனியா கிடையாது, என்டிஆர் கூட ஒரு டீமே இருக்காங்க. மேபி இந்த மாதிரி என்டிஆர் ஒரு மிஷன்ல இருக்கலாம், அந்த மிஷன் இந்த மாதிரி ஹண்ட் கபீரா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் என்டிஆர் வர இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே டீசர்ல பார்த்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதே ஒரு காஸ்டியூம்ல தான் நம்ம என்டிஆர் ஒரு பங்கருக்குள்ள வந்து உள்ள உள்ளவங்களை புரட்டி எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜை இங்க ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. பட் என்டிஆர் அந்த இடத்த விட்டு வெளில வந்ததுமே அந்த இடமே ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிருது. என்னோட கேஸ் என்னன்னா, நம்ம கபீர்கான இன்ட்ரோ சீன் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஃபைட் சீன் மூலமா ஜப்பான்ல நடக்கலாம். இங்க நம்ம என்டிஆர்கான இன்ட்ரோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு சீனா கூட இருக்கலாங்க. நெக்ஸ்ட் என்டிஆர்கான இந்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா இங்கேயும் என்டிஆர் ஃபிளைட் குள்ள தான் இருக்காரு. இது நம்ம டீசர்ல பார்த்த சேம் அதே பிளேன் சீக்வன்ஸ் தாங்க. பட் அது இந்த ட்ரெய்லர்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காட்டியிருக்காங்க. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த பிளாக் யூனிஃபார்ம் போட்ட இவனுங்க எல்லாருமே சேம் கபீரையும் அடிக்கிறானுங்க, என்டிஆரையும் அடிக்கிறானுங்க. இவனுங்க என்டிஆர்கான டீமும் கிடையாது, அட் த சேம் டைம் கபீர்கான டீமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்க கபீர் அப்புறம் என்டிஆர் இவங்களை தவிர்த்து வேற ஏதோ ஒரு முக்கியமான கும்பல் ஃபிளைட்குள்ள இருக்க முக்கியமான ஆளை தூக்குறதுக்காக ட்ரை பண்ணிருக்கணும். அதை தடுத்து இங்க கபீர் அந்த ஆளை தூக்குறதுக்கும் என்டிஆர் அதே சேம் ஆளை தூக்குறதுக்கும் ஃபிளைட்க்கு வந்திருக்கணும். அதனாலதான் ஒரு ஆளை தூக்குறதுக்காக இவனுக்கு 3 பேத்துக்குள்ளேயும் அடிச்சுக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ்ல கபீரை கவனிச்சிங்கன்னா ஃபிளைட் மேல இந்த ஒரு காஸ்டியூம்ல சண்டை போட்டிருப்பாரோ அதே காஸ்டியூம்ல தான் காட்டுக்குள்ள இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. மேல இருந்து கீழே வரதுக்கு யூஸ் பண்ண அந்த ஒரு பேராஷூட்டையே இங்க ஒரு சின்ன கூடாரமா போட்டு வச்சிருக்காரு. இங்க நம்ம ஹிருத்திகை பார்த்தாலே நல்லா தெரியுது, அவர் அந்த பிளேனுக்கு மேல எந்த விஷயத்துக்காக போனாரோ அது அவருக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. தான் தோத்து போயிட்ட ஒரே காரணத்தினால தான் இங்க இப்படி சோகமா நம்ம ஹிருத்திக் ரோஷன் அதாவது கபீர் இங்க உட்கார்ந்துருக்காரு. பட் இங்க என்டிஆர் இருக்கிற இந்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா இங்க நம்ம என்டிஆர் யார் தேடி வந்திருக்காரோ அந்த ஆளுமே ஃபிளைட்குள்ள இல்லாத மாதிரி தாங்க தெரியுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கபீர் கூட எல்லாம் சண்டை போட்டு அந்த பிளாக் ஸ்குவாட் கூட எல்லாம் சண்டை போட்டு ஃபிளைட்குள்ள வந்தோமே, ஆனா எங்க நம்ம தேடி வந்த ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எங்க என்டிஆர் கண் கலங்கி நிற்கிறாரு. மேபி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சண்டையில அந்த பிளாக் ஸ்குவாட் தான் இவனுக்கு 2 பேத்துக்கும் முக்கியமான அந்த ஒரு ஆளை தூக்கிட்டு போயிருந்திருக்கணும். இங்க அந்த ஒரு ஆள் என்டிஆருக்கும் கிடைக்கல, நம்ம கபீருக்கும் கிடைக்கல. அதே மாதிரி இந்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா நம்ம கர்னல் லூத்ராவை கபீர் கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இங்க நம்ம கபீர் கர்னல் லூத்ராவை கடத்தி வச்சிருக்காருன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கணும். அது என்ன ரீசன் என்னால கெஸ் பண்ண முடியலங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த மூவியோட ஹீரோயின் கிரா அட்வானி, இவங்களுக்கு இந்த மூவில என்ன ரோல் அப்படின்றது குழப்பமா தாங்க இருக்கு. பட் இந்த ஷாட்டை கவனிச்சிங்கன்னா நம்ம கிரா அட்வானி இந்த மூவில ஸ்கை ஃபோர்ஸ்ல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. எங்க அந்த டேக்ல அவங்களோட நேம பாத்தீங்கன்னா காவியா லூத்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். எங்க லூத்ரான் இருக்க பட்சத்துல நமக்கு ஆல்ரெடி ஒரு லூத்ராவை தெரியும், அதாவது கர்னல் லூத்ரா. அவரோட பொண்ணா இந்த ஒரு காவியா லூத்ரா.
கீரா அத்வானி இந்த மூவில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இங்க கபீர் கூட நம்ம காவியா ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் ஒரு இடத்துல கபீரை எதிர்த்து நிக்கிற மாதிரியும் தான் ஒரு சில சீன்ஸ் இருக்கு. மேபி இப்படி கூட இருக்கலாங்க. இங்க நம்ம கபீர் கர்னல் லுத்ராவை நெருங்கிறதுக்காக காவியா லுத்ரா கூட ரொமான்ஸ் பண்ணி ஒன்னா சுத்திட்டு இருந்திருக்கலாம். காவியா லுத்ராவை வச்சு இங்க நம்ம கபீர் கர்னல் லுத்ராவை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சோ நீ எப்படி ட்ராக் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கர்னல் லுத்ரா கபீர் கிட்ட கேட்க, வேற எப்படி உன் பொண்ணை வச்சுதான் அப்படின்ற மாதிரி நம்ம கபீர் சொல்லியிருக்கணும். அதுக்குதான் நம்ம கபீரோட மூஞ்சில காரி நம்ம கர்னல் லுத்ரா துப்பி இருந்திருக்கணும். பட் இதுக்கு இங்க நம்ம கபீர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்னல் லுத்ராவை கடத்தணும். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அதான் அந்த வார் 2 முக்கியமான ஸ்டோரியா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கார் சீக்வன்ஸா இருக்கட்டும், என்டிஆர் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுகிற மாதிரியான இந்த ஒரு சீக்வன்ஸ், இது எல்லாமே ஒரே சீக்வன்ஸா தான் இருக்க போகுது. இதை நான் அந்த டீசர் பிரேக் டவுன் வீடியோலயே தெளிவா சொல்லியிருப்பேன். இங்க நம்ம ஹிருத்திகோட ரெட் காரை என்டிஆர் துரத்திட்டு வந்திருக்கணும். ஒரு இடத்துல என்டிஆரோட கார் இங்க கவுந்துருச்சுங்க. நம்ம கபீர் தான் திட்டம் போட்டு என்டிஆரோட காரை கவுத்துட்டு டைரக்டா ட்ரெயின் மேல தன்னோட காரை இறக்கிருக்கணும். அதை பார்த்துட்டு இங்க என்டிஆர் பிரிட்ஜ்ல இருந்து ட்ரெயினுக்கு தவற மாதிரியான ஒரு லாங் சீக்வன்ஸா தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த மூவில இருக்க போகுது. சோ பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே கண்டினியூவா தான் நடந்துட்டு இருக்கு. பட் இங்க கார்ல கபீர் கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. யார் இந்த பொண்ணு? எதுக்காக இந்த பொண்ணை சேவ் பண்றதுக்காக கபீர் இவ்வளவு கஷ்டப்படணும்? எதுக்கு இந்த பொண்ணு என்டிஆருக்கு தேவை? ஒருவேளை இந்த வார் 2 மூவில இந்த பொண்ணுக்கான ரோல்ன்றது பயங்கர பெருசா இருக்கலாம். இந்த வார் 2 மூவிக்கான போஸ்ட்லயே இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா என்டிஆர் ட்ரெயின் மேல ஓடி வர மாதிரியும் இங்க ரெண்டு பேர் நிக்கிற மாதிரியும் நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதுவே இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி கபீரோட காரோட டாப் கட்டா இருக்கு. இங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க. சோ இது கண்டிப்பா நம்ம கபீரும் அந்த பொண்ணுமா தான் இருக்கணும். மேபி இந்த பொண்ணு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு பிளேன் சீக்வன்ஸ்லயும் பிளேன்குள்ள இருந்திருக்கணும். இந்த பொண்ணை தேடிதான் கபீர் அந்த ஒரு மூணாவது டீம் என்டிஆர் இவங்க 3 பேருமே வந்திருக்கணும். இந்த சீன்ல நம்ம கபீர் எந்த ஒரு அவுட்ஃபிட்ல இருக்காரோ இதே ஒரு அவுட்ஃபிட்ல தான் காவியா கூட சண்டை போடும் போதும் இந்த ஒரு இடத்துல நம்ம கபீர் நிக்கிறாரு. இங்க கபீரை திரும்பவும் எல்லாரும் ஒரு பயங்கரவாதியா தான் பாக்குறாங்க. கபீரை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம கர்னல் லுத்ரா இங்க என்டிஆர் வர வச்சிருந்திருக்கணும். ஒரு இடத்துல என்டிஆர் கூட நம்ம காவியா அதாவது கீரா அத்வானி சேர்ற மாதிரி கூட இந்த ஒரு மூவியோட கதையை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே மாதிரி கபீர் ஸ்பீட் போட்ல போற மாதிரியான அந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம டீசர்ல பார்த்தா அதே சீக்வன்ஸை இங்க கொஞ்சம் லாங்கா கொடுத்துருக்காங்க. டீசர்ல கவனிச்சிங்கன்னா நம்ம கபீர் ஒரு பெரிய ஷிப்ல இருந்து தான் கீழே குதிச்சு அந்த ஸ்பீட் போர்டு எடுத்துட்டு கிளம்புற மாதிரி இருந்திருக்கும். ஆனா கபீர் அங்க இருந்து ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடியே இங்க என்டிஆர் கிட்ட சிக்கி இருந்திருக்கணும். ஆனா அங்க இருந்து தப்பிச்சு ஸ்பீட் போட்ல ஏறி இங்க நம்ம கபீர் தப்பிச்சிருந்திருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம டீசர்ல பார்த்த அந்த ஒரு சேஸ் சீன்றது நடந்திருக்கணும். அதே மாதிரி இங்க நம்ம கபீரும் என்டிஆரும் சண்டை போட்டுக்கிற இந்த ஒரு சீன், அதாவது ஒரு பனிப்பிரதேசம் மாதிரியான இடத்துல இங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மேபி இந்த மூவிக்கான கிளைமேக்ஸ் ஃபைட்டா கூட இருக்கலாம். ஏன்னா வார் 1 மூவிலையும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் டைகர் ஷெரூஃப்க்கும் ஹிருத்திக் ரோஷனுக்கும் ஃபேஸ் ஆஃப் வச்சு அந்த மூவியை மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி கூட இந்த ஒரு சீன் இந்த மூவிக்கான கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கலாம். பார்த்த வரைக்கும் இந்த மூவியோட ஸ்டோரி இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கெஸ்மே எனக்கு இல்லைங்க. இந்த மூவியோட ஸ்டோரி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா கெஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வார் 2 ட்ரெய்லருக்கான பிரேக் டவுன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை பிரேக் டவுனா இந்த வீடியோல சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து நீங்க இந்த ட்ரெய்லர்ல எதையும் நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.